சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொளியூடாக இணைந்திருக்கிறோம். இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், காசா போர் நிறுத்த நிபந்தனைகளை ஏற்ற இஸ்ரேல் ட்ரம்ப் அறிவிப்பு, காசா மக்கள் மீது 230 கிலோ வெடிகுண்டை வீசிய இஸ்ரேல் வெளியான ஆதாரம், 12 நாள் போரில் சியோனிச அமைப்பை ஈரான் வானிலும் நிலத்திலும் அளித்தது ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர், சர்வதேச அணுசக்தி அமைப்பின் கண்காணிப்பில் இருந்து வெளியேறிய ஈரான் அமெரிக்காவின் திட்டம் தோல்வி, ஹார்மோஸ் ஜலசந்தியில் கன்னிவெடிகளை நிரப்ப தயாரான ஈரான் வெளிவரும் புதிய தகவல், ட்ரம்பின் முடிவால் கடும் சிக்கலில் உக்ரைன் புரட்டியெடுக்கும் ரஷ்யா போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம். காசா போர் நிறுத்தத்துக்கு தேவையான நிபந்தனைகளை இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். இதுகுறித்து ட்ரூத் சோசியல் ஊடகத்தில் அவர் வெளியிட்ட பதிவில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்றால், காசாவில் 60 நாள் போர் நிறுத்தம் மேற்கொள்வதற்கு தேவையான நிபந்தனைகளை இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. போர் நிறுத்த காலத்தில் அனைத்து தரப்பினருடனும் இணைந்து போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அமெரிக்கா பணியாற்றும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இருந்தாலும் இந்த போர் நிறுத்தம் குறித்த விவரங்களை அவர் வெளியிடவில்லை. அமைதியை ஏற்படுத்துவதற்கு கடுமையாக உழைத்து வருகின்ற கத்தார் மற்றும் எகிப்து நாடுகள் இந்த இறுதி முன்மொழிவை வழங்கும். இந்த ஒப்பந்தத்தை ஹமாஸ் ஏற்க வேண்டும், ஏனெனில் இதைவிட சிறந்த ஒப்பந்தம் கிடைக்காது. இல்லாவிட்டால் நிலைமை இன்னும் மோசமாகும் என்று தன்னுடைய பதிவில் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த ஒப்பந்தத்தின் நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டதாக இஸ்ரேல் அதிகாரப்பூர்வமாக இன்னும் உறுதிப்படுத்தவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ஹமாஸ் அமைப்பின் அதிகாரி தாகர் அல் நுனு கூறுகையில், போரை முடிவுக்கு கொண்டுவரும் நிபந்தனைகள் தெளிவாக நிறைவேற்றப்பட்டால் ஒப்பந்தத்தை ஏற்பதற்கு தயாராகவும் தீவிரமாகவும் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தெளிவான நிபந்தனைகள் அல்லது முழுமையான முடிவுக்கு வழிவகுக்கின்ற எந்த முன்மொழிவையும் ஏற்க ஹமாஸ் அமைப்பு தயாராக இருக்கிறது என்றும் தெரிவித்தார். ஹமாஸ் அமைப்பு வெளியிட்ட அறிக்கையில், ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டு வருவது, இஸ்ரேலிய படைகளின் வாபஸ், காசா மக்களுக்கு உடனடி நிவாரணம் கிடைப்பதை உறுதி செய்யும் ஒப்பந்தத்தை எட்டுவதே எங்கள் நோக்கம் என்று குறிப்பிட்டிருக்கிறது. இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சர் கிடியோன் சார் வெளியிட்ட எக்ஸ் வலைத்தள பக்கத்தில், பிணை கைதிகளை விடுவிப்பதற்கான சூழலை ஏற்படுத்த அரசுக்கு பெரும்பான்மை ஆதரவு இருக்கிறது, இந்த வாய்ப்பை தவறவிடக்கூடாது என்றும் தெரிவித்திருக்கிறார். புதிதாக அமைய இருக்கின்ற ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சமாக காசாவில் இன்னும் பிடித்து வைக்கப்பட்டிருக்கின்ற பிணை கைதிகள் அனைவருமோ அல்லது பெரும்பாலானோரோ விடுவிக்கப்படுவதாக இருக்கும். காசாவில் உள்ள சுமார் 50 பணிய கைதிகளில் 20க்கு மேற்பட்டோர் உயிருடன் இருப்பதாக நம்பப்படுகிறது. அவர்களை மீட்டெடுத்து போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று இஸ்ரேலில் தொடர்ந்து நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டங்களுக்கு இடையே ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. காசாவில் கூட்டம் மிகுந்த கடற்கரை ஹோட்டல் மீது 230 கிலோ எடை கொண்ட அமெரிக்க தயாரிப்பு வெடிகுண்டை இஸ்ரேல் ராணுவம் வீசியிருப்பது தற்போது ஆதாரங்களுடன் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. திங்கட்கிழமையன்று நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் போர்க்குற்றம் என்றே சர்வதேச சட்ட வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள். குழந்தைகள், பெண்கள் மற்றும் முதியவர்கள் உட்பட பொதுமக்கள் பலர் அந்த பகுதியில் இருப்பதை உறுதி செய்ததன் பின்னர் அத்தகைய வெடிமருந்துகளை பயன்படுத்துவது நிச்சயமாக சட்டவிரோதமானது என்றே தெரிவிக்கிறார்கள். காசா கடற்பகுதியில் அமைந்திருக்கின்ற அல்பஹா என்ற கொட்டல் மீதே MK-82 என்ற 230 கிலோ வெடிகுண்டை இஸ்ரேல் வான்படை வீசியிருக்கிறது. சமீபத்திய தசாப்தங்களில் பல குண்டுவீச்சு நடவடிக்கைகளில் பயன்படுத்தப்பட்ட அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட குண்டு இது. இதனிடையே ஹோட்டல் மீதான தாக்குதல் மதிப்பாய்வில் உள்ளது என்றும், தாக்குதல் நடத்துவதற்கு முன்பு வான்வெளி கண்காணிப்பை பயன்படுத்தி பொதுமக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் அபாயத்தை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்றும் இஸ்ரேல் ராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கிறார். ஹோட்டல் மீதான தாக்குதலில் 24 முதல் 36 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதாகவும், டசின் கணக்கானவர்கள் காயமடைந்ததாகவும் மருத்துவ மற்றும் பிற அதிகாரிகள் உறுதி செய்திருக்கிறார்கள். ஜெனீவா உடன்படிக்கைகளின் அடிப்படையில் சர்வதேச சட்டத்தின் கீழ் ஒரு ராணுவம் பெற வேண்டிய ராணுவ நன்மைக்கு அதிகமாகவோ அல்லது விகிதாசாரமற்றதாகவோ பொதுமக்களின் உயிருக்கு தற்செயலான இழப்பை ஏற்படுத்தும் தாக்குதல்களை நடத்துவது தடை செய்யப்பட்டிருக்கிறது. நெரிசல் மிகுந்த ஹோட்டலில் இவ்வளவு பெரிய ஆயுதத்தை பயன்படுத்துவது ஒரு சட்டவிரோதமான அல்லது கண்மூடித்தனமான தாக்குதலாக இருக்கக்கூடும் என்றும், இது ஒரு போர்க்குற்றமாக விசாரிக்கப்பட வேண்டும் என்றும் மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் ஜெர்ரி சிம்சன் கோரிக்கை விடுத்திருக்கிறார். ஒரு குடும்பத்தால் நடத்தப்படுகின்ற அல்பஹா கஃபே திட்டம் 40 ஆண்டுகளுக்கு முன்பு நிறுவப்பட்டது. இது அமைந்திருந்த துறைமுக பகுதி வரவிருக்கின்ற ராணுவ நடவடிக்கைகள் குறித்து எச்சரிப்பதாக IDF பிறப்பித்த எந்த வெளியேற்ற உத்தரவுகளுக்கும் உட்பட்ட பகுதி
அல்ல என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே ஈரானின் குற்றவியல் சியோனிச ஆட்சியால் நாட்டுக்கு எதிராக தொடங்கப்பட்ட 12 நாள் போரின் போது தன்னுடைய நாடு சியோனிச அமைப்பை வான்வழியாகவும் நிலவழியாகவும் அளித்ததாக ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் அலி பாப்பு தெரிவித்திருக்கிறார். வடக்கு, தெற்கு மற்றும் கிழக்கில் போரின் 2வது மற்றும் 3வது நாட்களில் இருந்து துணிச்சலான ஈரானிய ஆயுதப்படைகள் சியோனிச அமைப்பை அளித்ததாக அவர் வலியுறுத்தி இருக்கிறார். இஸ்லாமிய ஈரான் என்ற உன்னத நாடு துரோகம் செய்ததாக எதிரே நினைத்தது. ஆனால் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு எதிராக அந்த நாடு ஒன்றுபட்டு நின்று வெற்றி பெற்றது என்றும் ஹலீபாப் எடுத்துக்காட்டி இருக்கிறார். ஒரு ஈரானிய பாலிஸ்டிக் ஏவுகணை மட்டுமே ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களின் தெற்கே உள்ள ஃபீர்செஃபாவில் உள்ள மிக முக்கியமான தற்காப்பு கோட்டையை தாக்கியது. இது ஈரானிய ஆயுதப்படைகளின் உயர்மட்ட சக்தியை நிரூபித்தது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க கல்வித்துறையில் நன்கு அறியப்பட்ட சில நபர்கள் அமெரிக்க ஆதரவு இல்லாமல் சியோனிச ஆட்சி ஒரு நாள் கூட உயிர் வாழ முடியாது என்று நம்புகிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குற்றவியல் இஸ்ரேலிய ஆட்சி அமெரிக்காவின் நேரடி ஆதரவுடன் ஈரானை தாக்கியது. ஆனால் ஈரானிடமிருந்து உடனடியாக கடுமையான பதிலடியை பெற்றது என்றும் அவர் கூறியிருக்கிறார். இவ்வாறான சூழ்நிலைகள் தான் ஐநாவின் சர்வதேச அணுசக்தி அமைப்பின் கண்காணிப்பில் இருந்து வெளியேறுவதாக ஈரான் நாடாளுமன்றத்தில் சமீபத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் இந்த தீர்மானத்தில் அந்த நாட்டு அதிபர் கையெழுத்திட்டிருக்கிறார். இதன் மூலம் ஈரான் அணுசக்தி அமைப்பின் கண்காணிப்பில் இருந்து வெளியேறி இருக்கிறது. ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் இது தொடர்பான சட்டத்தில் கையெழுத்திட்டிருப்பதை அந்த நாட்டு அரசு தொலைக்காட்சி உறுதி செய்திருக்கிறது. கடந்த ஜூன் 13ஆம் தேதியன்று இஸ்ரேல் ஈரானின் அணு ஆய்வு மையங்கள் மீது தாக்குதல் நடத்தியது. இதைத் தொடர்ந்து அமெரிக்காவும் தாக்குதல் நடத்தியது. இதன் காரணமாகவே சர்வதேச அணுசக்தி அமைப்பின் கண்காணிப்பில் இருந்து வெளியேறுவதாக ஈரான் நாடாளுமன்றம் அறிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. மறுபுறம் இஸ்ரேல் கொடுத்த தாக்குதலை அடுத்து அரேபிய வளைகுடாவில் கன்னிவெடிகளை நிரப்ப ஈரான் தயாரானதாக அமெரிக்கா தற்போது தகவல் வெளியிட்டிருக்கிறது. ஈரான் முழுவதும் இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியதை தொடர்ந்து ஹார்மோஸ் ஜலசந்தியை முற்றுகையிட ஈரான் தயாராகி வந்தது. ஜூன் 13ஆம் தேதியன்று இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக தன்னுடைய முதல் ஏவுகணை தாக்குதலை நடத்தியது. சிறிது நேரத்திற்கு பிறகு அமெரிக்க உளவுத்துறையால் இந்த விடயம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. கன்னிவெடிகளுடன் ஈரான் தயாரானது. உலகின் மிகவும் பரபரப்பான கப்பல் பாதைகளில் ஒன்றை மூடுவதில் ஈரான் தீவிரமாக இருந்திருக்கலாம் என்றே தற்போது அமெரிக்க அதிகாரிகள் தரப்பு விளக்கம் அளித்திருக்கிறது. ஆனால் அப்படியான ஒரு முடிவுக்கு ஈரான் வந்திருக்கும் என்றால் நிலைமை இன்னும் மோசமடைந்திருக்கும் என்றே கூறுகிறார்கள். உலகளாவிய எண்ணெய் மற்றும் எரிவாயு ஏற்றுமதியில் 1/5 பங்கு இந்த ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக முன்னெடுக்கப்படுகிறது. அப்படியான ஒரு ஜலசந்தியை முடக்குவதால் உலக அளவில் எரிவாயு மற்றும் எண்ணெய் விலைகள் உயர்ந்திருக்கும். ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதிலிருந்து உலகளாவிய எண்ணெய் விலைகள் 10% மேலாக வீழ்ச்சி கண்டது. ஆனால் இந்த நெருக்கடி நிலை எண்ணெய் வர்த்தகத்தை பாதிக்கவில்லை என்பதால் இழப்பேதும் பதிவாகவில்லை. ஜூன் 22ஆம் தேதியன்று ஈரானின் அணுசக்தி திட்டத்தை முடக்கும் முயற்சியில் அமெரிக்கா ஈரானின் 3 முக்கிய அணுசக்தி தளங்களை குண்டுவீசி தாக்கியது. சிறிது நேரத்திலேயே ஈரான் பாராளுமன்றம் ஜலசந்தியை முடக்கும் நடவடிக்கையை ஆதரித்ததாக கூறப்படுகிறது. இருப்பினும் இறுதி முடிவை எடுப்பது ஈரானின் உயர் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் பொறுப்பாகும். தங்களுக்கு நெருக்கடி ஏற்படும் போதெல்லாம் ஈரான் பல ஆண்டுகளாக இந்த ஜலசந்தியை மூடப்போவதாக மிரட்டி வருகிறது. ஆனால் அந்த அச்சுறுத்தலை ஒருபோதும் பின்பற்றியதில்லை. குவைத் மற்றும் ஈராக் ஆகிய OPEC உறுப்பு நாடுகள் தங்கள் கச்சா எண்ணெயின் பெரும்பகுதியை இந்த ஜலசந்தி வழியாக முக்கியமாக ஆசியாவிற்கு ஏற்றுமதி செய்கின்றன. உலகின் மிகப்பெரிய திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு ஏற்றுமதியாளர்களில் ஒன்றான கத்தார் அதன் அனைத்து திரவ இயற்கை எரிவாயுவையும் இந்த ஜலசந்தி வழியாக அனுப்புகிறது. ஈரானும் தனது பெரும்பாலான கச்சா எண்ணெயை இந்த பாதை வழியாக ஏற்றுமதி செய்கிறது. இதனால் ஜலசந்தியை மூடுவதற்கான ஈரானின் மிரட்டலை கட்டுப்படுத்துகிறது. ஆயினும் கூட ஈரான் அவசியம் என்று கருதினால் அவ்வாறு செய்ய முடியும் என்பதை உறுதி செய்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இறுதியாக உக்ரைனுக்கான அமெரிக்க ஆயுதங்களின் ஏற்றுமதி ட்ரம்ப் நிர்வாகத்தால் தடுக்கப்படும் என்ற நெருக்கடியான சூழலில் ரஷ்யாவின் ஆதிக்கத்தை எதிர்கொள்ள உக்ரைன் தடுமாறி வருகிறது. கிழக்கு உக்ரைனில் ராணுவ விநியோக பாதைகளுக்கு முக்கியமான 2 நகரங்களுக்கு அருகே ரஷ்யா ஊடுருவல்களை மேற்கொண்டுள்ளதாக உக்ரைன் ராணுவ அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார். சமீபத்திய வாரங்களில் பெரும் இழப்புகள் இருந்த போதிலும் ரஷ்யா படைகளை குவித்திருக்கிறது. போக்ரோஸ்க் மற்றும் கோஸ்டியாண்டினிவ்காவின் இருபுறமும் கிராமப்புறங்களில் முன்னேறி இருக்கிறது. அது மட்டுமின்றி போர் முனையில் ரஷ்யாவின் முன்னேற்றங்களுடன் கீவ் மற்றும் பிற
பிற நகரங்கள் மீது ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் தீவிரமாக நடத்தப்படுகிறது. உக்ரைனின் போர் முயற்சிகளுக்கு ட்ரம்ப் நிர்வாகத்தின் ஆதரவு தடுமாறி வருவதற்கான அறிகுறிகளை தொடர்ந்தே ரஷ்யாவின் கை ஓங்கி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது. இந்த காணொளி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு செல்லுங்க. மற்றும் ஒரு காணொளி வாயிலாக சந்திக்கலாம். தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.